முதலாவது ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் பொருளாசையை பின்பற்றி ஐஸ்வர்யத்தை பின்பற்றி போகிறவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் என்னன்னா கர்த்தருடைய வழியை பின்பற்றி, அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க 15, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் கடந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார் பொருளாசையை பின்பற்றி போகிறவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்னா ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, அந்த வசனத்தை நீங்க மறுபடி வாசிங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் விபச்சார மயக்கத்தால் மயங்கி திரிகிறவர்கள் ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசை என்னும் இச்சையை திணித்து அந்த பிள்ளைகளை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஊழியக்காரர்கள். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நாட்கள்ல